ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? த்ரில்லர் ஃபேன்ஸையே தகைக்க வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் படம் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதாவது ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெக்கேஷன் என்ஜாய் பண்றதுக்காக மெக்சிகோக்கு ஒரு ட்ரிப் வந்திருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல மேத்தியாஸ்னு சொல்லப்படுற ஒரு ஜெர்மன் காரனை மீட் பண்றாங்க. ஆக்சுவலா அவன் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருப்பானா, அவனுடைய தொலைஞ்சு போன அண்ணனை தேடி வந்திருந்திருப்பான். ஏன்னா அவனுடைய அண்ணன் வந்து ஒரு ஆர்கியாலஜிஸ்டா இருந்திருப்பான். கடைசியா அந்த அண்ணன் வந்து இந்த ஊர்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய காட்டுக்கு நடுவுல ரகசியமா இருக்கிற மாயன்னு சொல்லப்படுற ஒரு பழங்காலத்து கோவிலை தேடி போயிருப்பாரு போல. அப்படி போனவர் காணாமலே போயிருப்பாரு. ஸோ அண்ணனை தேடி தம்பி வந்திருக்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் நாங்களும் உங்க கூட வரோம், எங்களையும் கூட்டிட்டு போங்க, அட்வென்ச்சர்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் அந்த மேத்தியாஸ் கூட சேர்ந்து காட்டுக்குள்ள அந்த பழங்காலத்து கோவிலை தேடி போறாங்க. அப்படி தேடி போனவங்க கஷ்டப்பட்டு அந்த கோவிலையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அந்த கோவில்ல இவங்களுக்கு என்னென்ன அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. கடைசியில இவங்க அந்த கோவில்ல இருந்து தப்பிக்க முடியுமான்ற மாதிரி எல்லாம் நிலைமை வந்துடும். ஸோ கடைசியில எப்படி தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற கதையெல்லாம் நொடிக்கு நொடி நம்மளை பயங்கர பரபரப்பாக கூட்டிட்டு போன கதை தான் 2008 வருஷம் ரிலீஸ் ஆன தி ரூயின்ஸ். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டாக கதைக்குள்ள போயிடலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் மறக்காம தட்டி விட்டுருங்க. ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்பவே பயத்தோடையே என்னை யாராவது காப்பாத்துங்க, இங்கிருந்து என்னை கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறா. ஸோ அவளுக்கு என்ன ஆபத்து, என்ன பிரச்சனை, எதை பார்த்து பயப்படுறான்னு தெரியல. கையில் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு பயந்துட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவளை ஏதோ ஒன்று வந்து பிடிச்சி இழுக்குது. அப்படியே கட் பண்ணிட்டு படத்தோடைய பேரை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்தது ஒரு 2 கப்புள்ஸை காமிக்கிறாங்க. இவங்க எங்க வந்திருக்காங்கன்னா அவங்களுடைய லீவ் நாளை என்ஜாய் பண்றதுக்காக வெக்கேஷன் மாதிரி இப்போ ஒரு ஸ்விம்மிங் பூல்ல வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த ஃபர்ஸ்ட் கப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த படத்தோடைய ஹீரோ ஹீரோயின். அதுக்கப்புறம் இன்னொரு கப்புள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம லவ்வர் பையன் லவ்வர் பொண்ணுனே கூப்பிடலாம். ஸோ இப்படி 4 பேரும் சேர்ந்து செமையா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயின் நோட் பண்றா, அவளுடைய காதுல இருந்த ஒரு கம்மலை காணும். ஐயோ எங்க போச்சுன்னு தெரியலையே, அது வர கொஞ்சம் காஸ்ட்லி ஆச்சு அப்படின்னதும் உடனே எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள தான் விழுந்திருக்கும் அப்படின்னு தண்ணிக்குள்ள தேடலான்னு போகும்போது அந்த இடத்துல புதுசா ஒருத்தன் இவங்க கூட இன்ட்ரோ ஆயிக்கிறான். இவனுடைய பேரு மேத்தியாஸ். அவன் நம்ம ஹீரோயினுடைய கம்மலை காமிச்சு இதையா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுக்குறான். நல்ல வேலை எப்படியோ கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் தேங்க்ஸ் சொல்ல, அப்புறம் என்ன புதுசா வந்து இவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த மேத்தியாஸ் கூட பேசும்போது தான் தெரியுது இவன் இந்த இடத்துக்கு லீவெல்லாம் என்ஜாய் பண்ண வரல போல, இவனுடைய அண்ணனை தேடி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான் போல. ஸோ உடனே மற்றவங்க என்னாச்சுப்பா உன்னுடைய அண்ணனுக்கு தெளிவா சொல்லு கேட்போம் அப்படின்னதும் உடனே இந்த மேத்தியாஸ் என்ன சொல்றானா, இந்த மாதிரி என்னுடைய அண்ணன் வந்து ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், அதுவும் அவளுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் தான். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்க பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள ஏதோ மாயன் கோயில்னு சொல்லப்படுற ஏதோ ஒரு கோயில் இருக்குதான், அந்த கோயிலுக்கு ஆராய்ச்சி பண்ணுன்ற மாதிரி வந்திருந்தாங்க. ஆனா ஒரு வாரமா அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலையுமே காணோம். எங்க போனாங்க, என்ன ஆனாங்க அப்படின்றது எதுவுமே தெரியல. அதனால தான் நான் என்னுடைய அண்ணனை தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஸோ நான் நாளைக்கு அந்த மாயன் கோயிலுக்கு போவேன். இன்னும் உங்களுக்கு சொல்ல போனா அந்த கோவில் வந்து மேப்லயே கிடையாது தெரியுமா, ரொம்பவே கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ள போகணும், போய் அந்த கோவிலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னதும் இதை கேட்டதுமே 4 பேருக்கும் செம இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்களுக்கு வந்து செம போர் அடிக்கும்ல, ஏன்னா ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிறது, கடலுக்கு போறது, அதை தாண்டி இவங்க எந்த ஒரு அட்வென்ச்சர்ஸான விஷயமும் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு மாயன் கோயில்ன்ற மாதிரி ஒரு பேரை கேள்விப்பட்டதுமே கண்டிப்பா நாங்களும் அவங்க கூட வரலாமா அப்படின்னு கேட்கும்போது வரலாம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருக்காங்க, நீங்களும் வேணா என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே இந்த 4 பேருக்கும் செம சந்தோஷமாயிடுது. அதனால அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா அந்த பீச் பார்ட்டி மாதிரி நடக்கும். அந்த இடத்துல உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக டான்ஸ் பண்ணிக்கிட்டு நாளைக்கு நம்ம ஒரு அட்வென்ச்சர்ஸான ட்ரிப் போக போறோம்னு சொல்லிக்கிட்டு என்ஜாய் பண்றாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் காலையில அதே இடத்துக்கு காமிச்சா அந்த மேத்தியாஸோடைய 3 ஃப்ரெண்டு இருந்தாங்க இல்லையா, அதுல 2 ஃப்ரெண்டு நைட் அடிச்ச ட்ரிங்க்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே ஹேங் ஓவர்ல அப்படியே படுத்துட்டாங்க. வெயில் அப்படி அடிக்குது, இருந்தாலும் அவங்க முழிக்கல. இங்க இந்த மேத்தியாஸும் அவனுடைய இன்னொரு ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, காட்டுக்குள்ள அந்த கோவில் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றத ஒரு பழைய மேப் இருக்கும், அந்த மேப்ல மட்டும்தான் அந்த கோயிலை பத்தி போட்டிருக்கும். அந்த மேப்பையும் இப்போ உள்ள மேப்பையும் வச்சு கணிச்சு ஒரு இடத்த வந்து குறிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மேத்தியாஸோடைய ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்றானா, இன்னொரு 2 ஃப்ரெண்டு வந்து குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களை எழுப்பி பார்த்தாலுமே எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. அதனால இவன் என்ன பண்றானா, நாங்க வேணா முன்னாடி போறோம், நீங்க முழிச்சதுமே எங்களை தேடி இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதாவது யாரெல்லாம் போறானா, நம்ம ஹீரோ ஹீரோயின், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்டான இந்த லவ்வர் பொண்ணு லவ்வர் பையன், அதுக்கப்புறம் மேத்தியாஸ் அவனுடைய ஃப்ரெண்டுக்காரன்னு சொல்லிட்டு மொத்தமா 6 பேர் அங்க இருந்து அப்படியே கிளம்புறாங்க. ஸோ இப்போ ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து காட்டுக்குள்ள போகணும் போல. ஸோ அதனால ஒரு டாக்ஸி கிட்ட வந்து கேட்டு பாக்குறாங்க, இந்த மாதிரி எங்களை இந்த லொகேஷன்ல போய் நீங்க டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதும் அதை பார்த்த அந்த டிரைவரும், என்னது இந்த லொகேஷனா, இந்த லொகேஷனுக்குலாம் யாரும் போக கூடாதுப்பா, அதெல்லாம் ஆபத்துன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னதும், சார் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எங்களை அங்க கொண்டு போய் டிராப் பண்ணுங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இதை முதலே சொல்ல மாட்டீங்களா, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஏத்திட்டு பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸி அப்படியே காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாத்தையுமே
இறக்கி விட்டுட்டு அங்கிருந்து அப்படியே டாக்ஸி வந்து திரும்பி போயிடுறான். என்னன்னு சொல்லாம கூட ஓடி போயிடுறான். அந்த அளவுக்கு இந்த இடத்த பார்த்ததுமே அவனுக்கு பயம் போல. அது போக இந்த இடத்துல தான் 2 காரும் நிற்கும். ஸோ யார் கார்னா அந்த மேத்தியாஸோடைய அண்ணன்காரன் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருப்பான், காணாம போயிருப்பான் இல்லையா. ஸோ அவனுடைய கார் தான் இது. ஒரு மாதிரி பாலடைஞ்சு போயிருக்கும். அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, சரி ஓகே நம்ம இங்கே வந்துட்டோமே, இங்கே யார் செல்லையும் சிக்னல் கிடைக்கல, இப்போ வீட்டுக்கு போகணுன்னா நம்ம எப்படி டாக்ஸியை வந்து கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதும் உடனே இந்த மேத்தியாஸ் என்ன சொல்கிறேன்னா, அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, என்கிட்ட ஒரு சேட்டிலைட் ஃபோன் இருக்குது, இது மூலமாக நம்ம கான்டாக்ட் பண்ணி திரும்பி வந்து டாக்ஸி வர சொல்லிக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம காட்டு வழியாக ட்ராவல் பண்ணி ஆகணும், ஏன்னா மாயன் கோவில் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உருவாக்குன மேப்பை வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. போகிறாங்க போயிட்டே இருக்கிறாங்க. இங்கே நம்ம பசங்களை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு வந்ததுமே இங்கேருந்து எங்கே போகிறதுனே தெரியல, ஒரு ஓடை மாதிரி இருக்குது. சரி ஓகே மேப்பை நல்லா பாருங்க, எந்த வழியாக போகணும் எப்படி போகணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கும்போது தான் தூரத்தில் ஒரு 2 சின்ன குழந்தைங்க இருக்கிறத இவங்க நோட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களே பார்த்துட்டு இருக்க, ஓ இந்த இடத்துல நேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்களா, பழங்குடியினர் யாரோ இருக்காங்க போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பாப்பா ஹாய் அப்படின்ற மாதிரி கை காட்டுறாங்க. ஆனால் அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அந்த டைமில் மேத்தியாஸ் என்ன பண்ணுறான்னா மேப்பை வச்சுக்கிட்டு இங்கேருந்து அடுத்த கட்டமாக போகிறதுக்கான பாதையை வந்து தேடிட்டு இருக்கிறான். அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் ஒரு பாதையை வந்து கண்டுபிடிக்கிறான். அந்த பாதையை இங்கே இருக்கிறவங்க வந்து மறைச்சு வச்சிருப்பாங்க போல, செடியெல்லாம் வச்சு மறைச்சு வச்சிருந்திருப்பாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பாதையை விலகிட்டு காமிக்க, ஸோ இதை பார்த்த ஹீரோயின் வந்து ஏன் இந்த பாதையை வந்து மறைச்சு வச்சிருக்கிறாங்க, நம்ம இந்த வழியா போகலாமா போகக்கூடாதா, ஏதாவது தடை செய்யப்பட்ட பகுதியா அப்படின்னதும், இங்க பாரு இந்த கோயில்ல ஏதோ ஒரு வித்தியாசமான ஏதோ ஒன்று இருக்குது, அதனாலதான் இங்க போகக்கூடாதுன்ற மாதிரி நினைச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, இங்கிருந்து போனா நமக்கே புரியும்ல, நம்ம என்ன சின்ன குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பாதை வழியா போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த பாதை எங்க போய் முடியுதுன்னா ஒரு பெரிய ஒரு பிரமிட் மாதிரி இருக்கிற ஒரு கோவில்ல வந்து முடியுது. ஸோ இதுதான் அந்த மாயன் கோவில். ஸோ இந்த இடத்துக்கு ஆட்கள் வந்து ரொம்ப நாள் ஆகுது போல, ஏன்னா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா செடி கொடின்னு படர்ந்து இருக்குது, பிரம்மாண்டமா வேற இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து இவங்க ஆச்சரியப்பட்டு காட்டுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய கோவிலா, யார் இந்த மாதிரி எல்லாம் கட்டியிருப்பா அப்படின்னு ஒண்ணுமே புரியாம பக்கத்துல நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல குதிரையில அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தர் வராரு, வந்து பதறி அடிச்சு ஏதோ அவருடைய மொழியில பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ இங்க இருந்த பழங்குடியினர் போல. ஸோ இங்க இருந்து யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அப்ப நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறானா, இவங்க காசு கேட்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு காசை எடுத்து நீட்டுறாங்க. ஆனா அவரு காசை எதிர்பார்க்கல போல, ஏதோ பயங்கரமா கத்திட்டு இருக்கிறாரு. அவங்க பேசுறது என்னன்னு இவங்களுக்கே புரியல. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அப்ப மேத்தியாஸ் இருக்கான்ல, அவன் என்ன பண்றானா, நம்ம பேசுறது இவருக்கு புரியல, அதனால நம்ம சைகை மூலமா இவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு போன் வச்சிருப்பான்ல, அந்த போன்ல அவனுடைய அண்ணனுடைய போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி என்னுடைய அண்ணனை தேடி வந்தோம், இதுதான் என்னுடைய அண்ணன் அப்படின்னு சைகை மூலமா அந்த பழங்குடியினர்கிட்ட காமிக்க, அவரும் அந்த போனை வாங்கி அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ இன்னும் 2 பழங்குடியினரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்களும் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, தெரியாதனமா கேமரால போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல பின்னாடி வந்து அந்த கோவில்ல படர்ந்து இருக்கிற செடியை வந்து மிதிச்சிடுறாங்க. அவ்வளவுதான். இதை பார்த்ததுமே அந்த பழங்குடியினர் சாக்காக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதத்தெல்லாம் எடுத்து பயங்கரமா இவங்களை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் அந்த ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அதான் மேத்தியாஸ் கூட வந்து ஒரு ஃப்ரெண்டு, அவன் என்ன பண்றானா, ஹீரோயின் போட்டோ எடுக்கிறது தான் தப்பு போல, அதுதான் அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் செடியை மிதிச்சுட்டு அந்த கேமரா வாங்கிட்டு, இந்தாங்க இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்க பக்கத்துல வருவான் பாருங்க. அவ்வளவுதான், அவன் மேல அம்பு சொருகுது. மிரண்டு போயிடுறாங்க எல்லாருமே, என்னடா பட்டுன்னு போட்டுட்டான் அப்படின்ற மாதிரி. அம்பு சொருகுனது மட்டும் இல்லாம கண்ணை வச்சு அவனுடைய தலையை வெடிக்க வச்சிட்டாங்க. எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. மிரண்டு போயிடுறாங்க, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அந்த பழங்குடியினரும் ஒழுங்கா இங்கிருந்து மேல ஓடுங்க அப்படின்ற மாதிரி சைக்கிளை காமிக்க மிரட்டுறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரியான முட்டா பசங்களா இருப்பாங்க போல, அறிவில்லாதவனுங்க அப்படின்னு திட்டிக்கிட்டு வேக வேகமா அந்த கோயிலை நோக்கி மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா மேல வந்து பார்த்தா மேல இந்த டென்ட் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த டென்ட் வந்து இந்த மேத்தியாஸோடைய அண்ணன்காரன் போட்ட டென்ட் போல. ஸோ உள்ள வந்து பார்த்தா பொருள் எல்லாம் அப்படியே இருக்குது, ஆனா ஆளை காணோம். இப்பதான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. தேவையில்லாம வந்து வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு பயந்துக்கிட்டு, டேய் மேத்தியாஸ் உன்கிட்ட அந்த சேட்டலைட் போன் இருந்துச்சுல, அது மூலமா கால் பண்ணு அப்படின்னதும், அதுதான் அந்த பழங்குடியினர்கிட்ட கொடுத்தானே, அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பெரிய குண்டு தூக்கி போட எல்லாத்துக்கும் அப்படியே பயங்கர பயமாகுது, பதற்றமாகறாங்க. அந்த டைம்ல தான் இந்த மேத்தியாஸ் வந்து செடிக்கு சைட்ல ஏதோ ஒரு கால் தெரியுற மாதிரி பாக்குறான். ஸோ என்னன்னு வந்து பார்த்தா இது வந்து இவனுடைய அண்ணன் தான். அவனுடைய அண்ணன் மேல செடியா படர்ந்து மேலையும் கத்தியால சொருகி செத்து கிடக்குறான். அவ்வளவுதான், கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவனை தேடி தானே வந்திருந்திருப்பான். அண்ணன் மேல அவ்வளோ பாசம் போல, இப்படி அண்ணன் செத்து கிடந்ததுமே கண்டிப்பா இவனே அவங்க தான் கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்க, மற்றவங்க தான் வந்து ஆறுதல் படுத்துறாங்க. சரி ஓகே நம்ம இங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கலாம், அந்த 3 பேரும் போனதும் நம்ம எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாக்குறாங்க. பார்த்த இவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. என்னன்னா அந்த பழங்குடியினர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்து இவங்க கீழே வந்துடக்கூடாது,
இங்கேருந்து தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த இடத்துலயே டென்ட் போட்டு தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், சோகமாயிட்டாங்க. அதே இடத்துல அப்படியே தலையில கை வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ தான் இவங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி, இங்க பாருங்க யாரும் கவலைப்படாதீங்க, நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம செக் இன் பண்ண ஹோட்டல்ல நாளைக்குள்ள நம்ம செக் அவுட் பண்ணலன்னா கண்டிப்பா அவங்க வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ நம்மள தேட ஆரம்பிப்பாங்க. நம்ம சிக்னல் எங்க கட் ஆயிருக்குன்னு பார்த்து இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அதையும் தாண்டி இந்த மேத்தியாஸோடைய இன்னும் 2 ஃப்ரெண்டு கிட்ட இந்த இடத்துக்கான மேப்பையும் வச்சுட்டு வந்திருக்காங்கல்ல. ஸோ கண்டிப்பா அவங்களும் நம்மளை தேடி வருவாங்க. ஸோ யாருமே பயப்படாதீங்க, தப்பிச்சிடலாம். அது வரைக்கும் இங்க நம்ம சேஃபா இருக்கணும். நம்ம கிட்ட தண்ணியும் இல்லை, சாப்பாடும் இல்லை, கொஞ்சம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லவர் பொண்ணு தண்ணியெல்லாம் குடிக்க போவா. அதெல்லாம் பிடிங்கி வச்சுக்கிறான். இப்படியெல்லாம் நம்ம தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சா கண்டிப்பா ஒரு நாளைக்குள்ள இது காலி ஆயிடும், அதுக்கப்புறம் நம்ம சாக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல திடீர்னு ஏதோ போன் ரிங் ஆக ஆரம்பிக்குது. எந்த இடத்துல இருந்துடா வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஷாக்கிங்ல பாக்குறாங்க. பார்த்தா அந்த கோவிலுக்கு நடுமத்திலேயே ஒரு ஓட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு மேல விஞ்ச் மாதிரியான ஒரு செட்டப் வச்சிருப்பாங்க, இந்த கயிறை பிடிச்சி கீழே போற மாதிரி. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் அந்த போனோடைய சவுண்ட் வருது. கண்டிப்பா இது என்னுடைய அண்ணனுடைய போன் தான், அவனும் என்ன மாதிரி சேட்டலைட் போன் வச்சிருந்தான், அதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேத்தியாஸ் என்ன பண்றான்னா, நான் இந்த இடத்துல கயிறை பிடிச்சிட்டு கீழே இறங்குறேன் அப்படின்னு சொல்லி வேக வேகமா அந்த விஞ்சில இருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கிறான். ஸோ மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த கயிறை வந்து மெல்ல மெல்ல விட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நோட் பண்றாங்க அந்த கயிறு கொஞ்சம் இடத்துல இத்து போய் இருக்குது. அவ்வளவுதான், இவங்க வேக வேகமா மறுபடியும் அவனை மேலே தூக்கிடலாம் அப்படின்னு பாக்குறதுக்குள்ளேயே அந்த கயிறு வந்து அந்து போகுது. இதனால மேத்தியாஸ் பார்த்தீங்கன்னா மேல இருந்து போத்துன்னு அந்த கோவிலுக்குள்ளேயே விழுந்துட்டான். எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. ஐயோ விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி எட்டி பார்த்தா உள்ள முணுமுணுக்கிற சத்தம் மட்டும் தான் கேக்குது. ஸோ அவன் உயிரோட தான் இருக்கிறான். ஆனா கண்டிப்பா ரொம்பவே மோசமா அடிபட்டிருக்கும்ல. அதனால இப்ப அடுத்தது என்ன பண்றது, கண்டிப்பா யாராவது ஒருத்தங்க தான் கீழே போய் அவனை சேஃபா மேலே தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 அந்த பொண்ணுங்களை பாக்குறாங்க. அவங்களும் நாங்க ஏன் போகணும் அப்படின்னதும், இங்க பாருங்க நீங்க தான் வெயிட்லெஸ்ஸா இருக்கிறீங்க, நீங்க போனாதான் இந்த கயிறு அக்காம இருக்கும். அதே சமயத்துல வெளியில கயிறு இழுக்கிறவங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதனால நாங்க இழுக்கிறோம், உங்களை யாராவது ஒருத்தங்க உள்ள போங்க அப்படின்னதும் உடனே அந்த லவர் பொண்ணு இருக்கால, அவ தைரியமா முன் வந்து சரி நான் போறேன் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த கயிறை பிடிச்சி மெல்ல மெல்ல அப்படியே கீழே இறங்குறா. இவங்களும் பாத்தீங்கன்னா பத்திரமா அந்த பொண்ணை கீழே இறக்குறாங்க. ஆனா இப்ப இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அந்த கயிறு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல கீழே போக மாட்டேங்குது. ஆனா கிட்டத்தட்ட கீழே வந்துட்டா. அதனால அந்த பொண்ணு என்ன பண்றனா, சரி கவலைப்படாதீங்க நான் கீழே குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணுவா பாருங்க. அவ்வளவுதான், இவளுடைய முட்டிலேயே அடிபட்டுருது. ஏன்னா அந்த இடத்துல பீங்கானா செதறி கடந்திருக்கும் போல, அது வந்து இவளுடைய முட்டிலேயே குத்தி கிழிச்சிருது. அவ்வளவுதான், வழியில துடிக்கிறா. அப்படியே அந்த பீங்கானா வெளியில எடுப்பா பாருங்க. நமக்கே ஒரு செகண்ட் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அதே சமயத்துல சைட்ல பார்த்தா அவனுடைய கால் 2மே உடஞ்சு போயிருக்கும், ஸ்பைன்லயும் அடிபட்டிருக்கும். அதனால அவனால அசைய கூட முடியல. என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரி மட்டும் புலம்பிட்டு இருக்கிறான். சோ இதை பார்த்து இந்த லவர் பொண்ணு என்ன பண்றானா, இவனை மேல தூக்க முடியாது, இவனுக்கு ரொம்பவே அடிபட்டு இருக்குது, ஸ்ட்ரெச்சர் மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தாதான் அது மூலமா தான் இவனை மேல தூக்க முடியும், இல்லைன்னா இவன் செத்து போயிடுவான் அப்படி இப்படின்னு சொல்ல. சோ இதெல்லாம் மேல இருந்து கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிடுறானா, அட போங்கடா நான் கீழே போய் அவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மடமடன்னு வேகமா மேல இருந்து கீழே இறங்கி வருவாளாம். அவ்வளவுதான், அதை பார்த்து நம்ம ஹீரோவும் பயந்து போய் ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக பின்னாடியே ஓடி வரான். இங்க நம்ம ஹீரோயின் வெளியில வந்து எல்லாருக்கிட்டையும் புலம்ப ஆரம்பிக்கிறேன், எங்களை காப்பாத்துங்க, ஒருத்தனுக்கு அடிபட்டுருச்சு, அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், ஏன் அந்த மாதிரி பண்றீங்க, நாங்க என்ன தப்பு பண்ணோம், ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா அந்த பழங்குடியினர்கள்லாம் அசைகிற மாதிரியே இல்ல. உடனே நம்ம ஹீரோவும், இங்க பாரு இவங்க மோசமானவங்களா இருக்காங்க, நம்ம சொல்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, வா மேல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல ஹீரோயினை கூப்பிட. ஹீரோயினுக்கு செம டென்ஷன் ஆயிடும். நீங்க எல்லாம் மனுஷங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற செடியை பிச்சு அவங்க மேல எரிய எல்லாருமே நகர்ந்துடுறாங்க. ஆனா ஒரு சின்ன பையன் மேல பட்டுருது. சோ இப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த சின்ன பையனை எல்லாருமே கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க, நீ அங்க ஓடிடு எங்க கிட்ட வராதுன்ற மாதிரி. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது அவங்களே அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்களேன்ற மாதிரி ஆச்சரியத்துல பாத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அதுல என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த சின்ன பையனை ஷூட் பண்ணி அந்த இடத்துல கொலை பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான், மிரண்டு போயிடுறாங்க 2 பேரும். அந்த சின்ன பையனுடைய அம்மாவும் அந்த இடத்துல தான் இருப்பாங்க. அவங்களும் கதறி கதறி அழுகுறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினும் இவங்க சுத்த பைத்தியக்கார கூட்டங்க, இங்க இருந்தா நம்மளை கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா மேல வேகமா ஏறி ஓடிடுறாங்க. சோ இது மூலமா என்ன தெரியுதுன்னா, அந்த செடியில தான் ஏதோ ஒன்று இருக்குது போல, அதை பார்த்துதான் இவங்க ரொம்பவே பயப்படுறாங்கன்றது நமக்கு புரியுது. இப்ப மேல வந்து இவங்களுக்கு என்ன பண்றது என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா ஆல்ரெடி அங்க ரொம்பவே பயந்து போயிருக்காங்க இல்லையா. சரி ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிறவன மேல தூக்கிட்டு வரலாம், அதுக்கு ஏற்ற ஸ்ட்ரெச்சரை நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சின்ன சின்ன எக்யூப்மெண்ட் வச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ஸ்ட்ரெச்சர் மாதிரி பண்றாங்க. அதே டைம்ல கீழே அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அவ பயங்கர பயத்துல இருக்கா இல்லையா, ஏன்னா சுத்தியுமே செடியா இருக்குது, ஏதோ வித்தியாசமான சவுண்ட்லாம் கேக்குது. அதை தொடர்ந்து போன் ரிங் ஆகுற மாதிரியான சத்தம் கேக்குமா. அவ்வளவுதான், இவன் மிரண்டு போயிடுறா. இந்த இடத்துல போன் சத்தம் கேக்குதுன்னா கண்டிப்பா இங்க எங்கேயோ தான் பக்கத்துல இருக்கும், அதை நம்ம தனியா போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு பயத்திலே பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோயினோட சவுண்ட் கேக்குது. இந்த மாதிரி நாங்க ஸ்ட்ரெச்சரை ரெடி பண்ணிட்டோம், நானும் கீழே வரேன்,
சேர்ந்து அந்த மேத்தியாஸை மேலே தூக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா மெல்ல கீழே வராங்க. கீழே வந்து பார்த்தா அந்த மேத்தியாஸ் வந்து ரொம்பவே அடிபட்டு கிடக்குறான் இல்லையா. ஸோ அவனை மட்டும் ஒழுங்கா இவங்க தூக்காம விட்டுட்டாங்கன்னா அவன் இந்த இடத்துல செத்து போயிடுவான். அந்த அளவுக்கு ரொம்பவே அடிபட்டு ஒரு மாதிரி கிடக்குறான். ஸோ இதை பார்த்து ஹீரோயினுக்கும் கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் இவங்களுக்கு என்ன பண்ண முடியும், வேற வழி இல்லை இல்லையா, தூக்கி தானே விடணும். அதனால கஷ்டப்பட்டு அவனை கட்டி மேலே தூக்கி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா பார்த்தீங்கன்னா மேலே வந்துடுறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோக்கு ஒரு டிக்கெட் கிடைச்சிருக்கும். என்ன டிக்கெட்னா, ஸ்டார்டிங்ல ஒரு ஃப்ரெண்டுக்காரனை கொலை பண்ணாங்க இல்லையா, அவனுடைய போர்டிங் பாஸ் தான் அது. அப்படின்னா 4 அன்னைக்கு உங்களுக்கு ஃபிளைட் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரெண்டை தேடி கண்டிப்பா நம்ம அங்க விட்டுட்டு வந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க. ஒரு நாள் மட்டும் நம்ம எப்படியாவது சர்வே பண்ணிட்டா அங்கிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டென்ட்ல இருந்து ஒரு கீ மாதிரி ஒன்று கிடைக்குது. ஸோ இது என்ன கீனா, வெளியில ஒரு பாலடைஞ்ச ஜீப் நினைச்சு இல்லையா, ஸோ அந்த ஜீப்கான சாவி தான் இது. அதுக்கப்புறம் நைட் அப்படியே அந்த இடத்துல தங்குறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் மெதுவா கீழே வந்து பாக்குறான். அந்த பழங்குடியினர் தூங்குறாங்களான்ற மாதிரி பார்க்க வந்து இருந்திருப்பான். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா உஷாரா நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே மேல வந்துட்டான். சரி நம்மளும் தூங்க போலான்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே தூங்கிட்டான். இப்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையிலே ஆகுது. இந்த லவர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுடைய முட்டில கூட அடிபட்டிருக்கும்ல, அவளுக்கு திடீர்னு காலில் ஏதோ ஒன்று ஊறுற மாதிரி இருக்குது. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவ பயத்திலேயே அந்த பெட்ஷீட்டை எடுத்து பாக்குறா. பார்த்தா அவளுடைய காலில் பாத்தீங்கன்னா அந்த செடியெல்லாம் இருக்கும்ல, அது வந்து வளர்ந்துருக்குது. அந்த காயத்து வழியா உள்ள போக ட்ரை பண்ணிட்டு இருக்குமா. எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. மிரண்டு போயிடுறாங்க எல்லாருமே. இதை பார்த்து சாக்காக உடனே அந்த செடியெல்லாம் எப்படியோ வெளியில இழுத்து போட்டுடுறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வந்து வெளியில இருந்து கத்துறா. என்னன்னு சொல்லி எல்லாருமே வெளியில வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த மேத்தியாஸ் இருக்கான்ல, அவனுடைய கால் 2த்தையுமே அரிச்சிருக்குமா. ஆல்ரெடி கால் 2 உடஞ்சு போயிருக்கும் இல்லையா, அந்த உடஞ்ச இடத்துல அந்த செடியெல்லாம் படர்ந்து அப்படியே அரிச்சு சதையெல்லாம் தின்றுக்கும். மிரண்டு போயிடுறாங்க. அவனும் வழியில கத்துறான். ஸோ அவனுக்கு ஆக்சுவலா உணர்ச்சி இருக்காது. இருந்தாலும் இந்த நரம்பு வந்து அங்கங்க பிடிக்கிறதுனால பயங்கரமா வலிக்கும் போல. ஸோ கத்துறான். இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த டைம்ல மறுபடியும் அந்த பள்ளத்துல இருந்து போன் ரிங் ஆகிற சத்தம் கேக்குது. சரி ஓகே, இதுக்கு மேல சும்மா இருக்க வேணாம், இப்படியே இருந்தா கண்டிப்பா அவன் செத்து போயிடுவான். ஸோ கண்டிப்பா அந்த மொபைல் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா, எப்படியாவது கீழே போய் அந்த மொபைலை தேடுங்க. பசங்களால வர முடியாது, ஏன்னா அவங்க வெயிட்டா இருப்பாங்க. வெளியில இருக்கிறவங்களும் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் ரோப்பை பிடிச்சு இழுக்க முடியும். அப்படின்றதுனால 2 பொண்ணுங்களும் பாத்தீங்கன்னா தைரியமா மெல்ல கீழே இறங்குறாங்க. ஸோ கீழே இறங்கிட்டு அவங்க கிட்டே இருந்த சின்ன பொருளை வச்சு ஒரு தீப்பந்த மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. அதை எடுத்துக்கின்னு அந்த இருட்டான குகைக்குள்ள அப்படியே அந்த வெளிச்சத்து மூலமா தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சத்தம் கேட்கிற இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே அந்த செடி தான், ஃபுல்லுமே படர்ந்து இருக்குது. வித்தியாசமான சவுண்டும் கேக்குது. இருந்தாலும் இவங்க ரொம்பவே தைரியமா அந்த போன் ரிங் ஆகிற இடத்த நோக்கி அப்படியே போக ஆரம்பிக்க, ஒரு செடிக்கு பக்கத்துல ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கவும் அது வழியா தான் சவுண்டும் வருது. சரி ஓகே, தைரியமா போய் அந்த போனை மட்டும் எடுத்துட்டோம்னா கண்டிப்பா அங்க இருந்து தப்பிச்சிடலாம், ஹெல்ப்க்கு ஆளை கூப்பிட்டுலாம் அப்படின்னு நம்பிக்கையில மெல்ல அதுக்குள்ள போறாங்க. அப்படி போகும்போது அங்க ஒரு டெட் பாடி இருக்கிறத பாக்குறாங்க. மிரண்டு போயிடுறாங்க. ஸோ அது யாரு டெட் பாடினா, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு வந்து அலறி இருப்பாள்ல, அவளுடைய டெட் பாடி தான். ஸோ அவ வேற யாரும் கிடையாது, இந்த மேத்தியாஸோடைய அண்ணன்காரனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான் அவ. ஸோ அவ வந்து கொடூரமான முறையில செத்து கிடக்குறா. அவளுடைய கையில தான் அந்த மொபைல் இருக்கும். உடனே வேக வேகமா வந்து அந்த மொபைல் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தவங்க மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா மொபைல் வந்து பயங்கரமா உடஞ்சி கிடக்குது. அது வந்து ஆன் கூட ஆகல. அப்புறம் எப்படி இதுல இருந்து சத்தம் வந்துச்சு, வேற ஏதாவது மொபைல் இருக்குதா அப்படின்னு சைட்ல பார்க்கும்போது மறுபடியும் பாத்தீங்கன்னா ரிங் ஆகிற சத்தம் கேட்குமா. அதுவும் ரொம்பவே பக்கத்துல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல இவங்க பக்கத்துல போய் பார்த்தா அந்த செடியில இருந்து பூ வந்திருக்கும் இல்லையா, அந்த பூல இருந்து போன் ரிங் ஆகிற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஆக்சுவலா அந்த செடி தான் இந்த மாதிரி சவுண்ட் கொடுத்துருக்குது போல. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாம அதை அப்படியே தொட போறாங்க. டக்குன்னு அந்த செடி வந்து இவங்களை பிடிச்சிக்குமா. அவ்வளவுதான், அதை அப்படியே தட்டி விட்டுட்டு வேகமா ஓடுறாங்க. பின்னாடியே பாத்தீங்கன்னா செடியெல்லாம் அப்படியே அசையுது, இவங்க பக்கம் அப்படியே வருது. ஸோ செடிக்கு உயிர் இருக்குது, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க, அது எங்களை பிடிக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேகமா வந்து அந்த கயிறை பிடிச்சிக்க, மேலே இருக்கிற நம்ம பசங்களும் பாத்தீங்கன்னா வேக வேகமா அதை பிடிச்சி இழுத்து எப்படியோ கடைசி செகண்ட்ல 2 பேரையும் காப்பாத்திட்டாங்க. வெளியில வந்தவங்க பயங்கரமா கத்துறாங்க. இந்த மாதிரி அந்த செடிக்கு வந்து உயிர் இருக்குது, அதுதான் இந்த வேலையெல்லாம் பாக்குது, இங்கே இருந்தா நம்மளால தப்பிக்க முடியாது, எப்படியாவது ஓடி போயிடலாம் அப்படி இப்படின்னு பதறாங்க. அப்ப அந்த லவர் பையன் என்ன சொல்றானா, சரி ஓகே அப்படின்னா நம்ம ஒரு பிளான் போடுவோம், நான் வேகமா இங்கிருந்து ஓடி போறேன், நீங்க அந்த பழங்குடியினரை மட்டும் திசை திருப்பங்க, நான் அந்த ஜீப் எடுத்துட்டு போய் எப்படியாவது ஆட்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னதும். ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல அது முடியாது, அந்த பழங்குடியினர் ரொம்பவே உஷாரா இருக்காங்க, நான் நைட் டைம் கீழே போய் செக் பண்ணி பார்த்தேன், அப்ப கூட அவங்க முழிச்சிருக்காங்க, ஸோ அவங்கள நம்ம ஏமாத்துறோம்னு தெரிஞ்சா கண்டிப்பா உன்னை கொன்றுவாங்க, ஸோ பண்ண வேணாம், நம்ம இன்னும் ஒரு நாள் மட்டும் தானே, அதை மட்டும் தாண்டிட்டோம்னா எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கட் பண்ண அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் எதுவுமே இருக்காது இல்லையா, இருக்கிற கொஞ்ச நஞ்ச இதை வச்சுக்கின்னு அதை சாப்பிட்டு எப்படியே இவங்களுடைய பசியை கொஞ்சோண்டு போக்கிக்கிறாங்க. அந்த டைம்ல தான் அந்த மேத்தியாஸ் கத்துற மாதிரியான சவுண்டு கேட்க இவங்களும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அவனுடைய காலை கம்ப்ளீட்டா அந்த செடி வந்து அரிச்சிடுச்சு, அதாவது அந்த எலும்பு மட்டும் தான் இருக்குமா. ஸோ இப்படியே விட்டா கண்டிப்பா இவன் வந்து செத்து
போயிடுவான். ஸோ இதுக்கு ஒரே வழி இவனுடைய காலை துண்டை எடுக்கிறது தான் அப்படின்னும் போது 2 பொண்ணுங்களுக்கும் தூக்கி வாரி போடுமா. இல்ல அது எப்படி பண்றது, அவனுக்கு வலிக்கும், அதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னதும் நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, இங்க பாரு அவனுக்கு காலுக்கு கீழே உணர்ச்சி இல்லை தான். ஸோ இப்படியே விட்டானா கண்டிப்பா அது வந்து அரிச்சு அவனுடைய உடம்பையே அரிச்சிடும். ஸோ நமக்கு வேற வழியே கிடையாது, இதை பண்ணி தான் ஆகணும், நீங்க 2 பேரும் டென்ட்டுக்குள்ள போயிருங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு வழி இல்லாம டென்ட்டுக்குள்ள போயிட இங்க வெளியில 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஷார்ப்பான கல்லை ரெடி பண்றாங்க. அது மூலமா அந்த மேத்தியாஸோடைய காலை வந்து துண்டா எடுக்க போறாங்க. ஸோ அந்த மேத்தியாஸும் பாத்தீங்கன்னா இதுக்கு ஓகேன்னு சொல்லியிருப்பான். ஏன்னா அவனாலையுமே இதை தாங்கிக்க முடிஞ்சிருக்காது. ஸோ உயிர் வாழணும்னா எதையாவது பண்ணி ஆகணும் இல்லையா, அதனால என்னுடைய காலை எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் வைனையும் கொடுத்து வழி தெரியக்கூடாதுன்றதுக்காக அவனுடைய வாயிலையும் பெல்ட் எல்லாம் சொருகி காலை வந்து நம்ம ஹீரோ அடிச்சு உடச்சி பிச்சு எடுக்கிறான். ஸோ எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க, பாக்குற நமக்கே அப்படியே ஒரு மாதிரி வந்துடும். அப்படி பண்ணது மட்டும் இல்லாம அந்த ரத்தம் நிக்கணும்ன்றதுக்காக ஹீரோ என்ன பண்றானா அங்க ஒரு பேன் இருக்கும், அந்த பேனை தீயில சூடு பண்ணி அதை வந்து அந்த காயத்துல வைப்பான் பாருங்க. ஐயோ நமக்கே காலில் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அவன் அப்படியே வழியில கத்துற சத்தம்லாம் உள்ள இருக்கிற அந்த 2 பொண்ணுங்களுக்கும் கேட்கும் பாருங்க. அவ்வளவுதான் எப்படியும் அவனுடைய சவுண்டும் அமைதியாகுது. ஆனா இப்போ அந்த 2 காலையும் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த காலை அந்த செடி வந்து அப்படியே உள்ள இழுத்துட்டு போகுது. கட் பண்ணா இப்ப நைட் ஆகுது, எல்லாருமே ரொம்பவே சோகமா இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களால தப்பிக்கவே முடியல இல்லையா, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, இப்படியே இருந்தா அவங்க சாக வேண்டியது தான். ஸோ அந்த லவர் பையனும் பார்த்தீங்கன்னா வெளியில உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட வந்து ஆறுதல் படுத்துறாங்க. சரி விடு, பார்த்துக்கலாம், தைரியமா இரு, நம்ம தப்பிச்சிடலாம், உன்னுடைய லவர் பொண்ணுக்கும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஆறுதல் படுத்திட்டு இருக்கிறா. ஆக்சுவலாக அந்த லவர் பொண்ணுடைய உடம்புக்குள்ளேயும் அந்த செடி போன மாதிரி இருந்திருக்கும் இல்லையா, ஸோ அதனால ஆறுதல் படுத்திட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த லவர் பொண்ணு வந்து கண்ணு முழிப்பாலாம். கண் முழிச்சிட்டு வெளியில வந்து பார்க்குறா. பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்கல்ல, அதை பார்த்து சந்தேகப்பட்டு எனக்கு கேட்டுச்சு, உங்களுடைய சவுண்டு கேட்டுச்சு, நீங்க என்ன ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, எனக்கே ஏமாத்த பார்த்துட்டல அப்படின்னு லவர் பையனை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து அடாச்சி என்ன பேசிட்டு இருக்கிற நீ, நாங்க அப்படிலாம் எதுவுமே பண்ணல, நாங்க நார்மலா பேசிட்டு இருந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்துடுறான். ஸோ ஹீரோ கிட்ட ஹீரோயினை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிற, இந்த மாதிரி உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா, இவ மோசமான பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சைட்ல ஏதோ சத்தம் கேட்க என்னன்னு பார்த்தா அந்த மேத்தியாஸ் இருக்கான் இல்லையா, அவனுடைய வாய்க்குள்ளலாம் அந்த செடி போய் அவனை கொடூரமா கொலை பண்ணியிருக்கும். அவ்வளவுதான், நம்ம ஹீரோ வந்து பாக்குறதுக்குள்ளே அவன் செத்து போயிட்டான். ஸோ அதே டைம்ல இங்க இந்த லவர் பொண்ணு வந்து கத்திட்டு இருந்தால, அவளே மாதிரி அதே வாய்ஸ்ல அந்த செடியும் பார்த்தீங்கன்னா சத்தம் போட ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அந்த செடி வந்து எதை கேட்குதோ அதை அப்படியே மிமிக் பண்ண முடியும் போல. அப்ப அதுதான் இந்த லவர் பொண்ணுக்கு தவறான வாய்ஸ் கேட்குற மாதிரி பண்ணியிருக்கும் போல. அதுக்கப்புறம் எப்படியும் அந்த லவர் பொண்ணை சமாதானப்படுத்தி டென்ட்ல படுக்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தனியாக உட்காந்து பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா, இந்த மாதிரி அவ தப்பா சொல்றா, நான் அந்த மாதிரி பண்ணதெல்லாம் கிடையாது அப்படின்னும் போது இங்க பாரு, இப்போ அதையும் தாண்டி நம்ம கிட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது, அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றதுன்ற மாதிரி யோசிப்போம். ஸோ தேவையில்லாததெல்லாம் பேச வேணாம், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கீழே பார்த்தா அங்க இருந்த பழங்குடியினர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நோய் பரவாம இருக்கிறதுக்காக இந்த சால்ட் எல்லாம் உப்பெல்லாம் தெளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த செடியை வந்து அவங்க ஏதோ பரவற நோய் மாதிரி பாக்குறாங்க போல. அப்போ அந்த லவர் பையன் இருக்கான் இல்லையா, அவன் வேகமா வந்து இங்க வந்து சீக்கிரமா பாருங்க அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. பார்த்தா இந்த லவர் பொண்ணுடைய உடம்புக்குள்ள அந்த வேர்கள் எல்லாம் போற மாதிரி இருக்குமா, அந்த செடி வந்து அப்படியே ஊர்ந்துட்டு இருக்குமா. எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க, மிரண்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான், வெளியில தூக்கிட்டு வராங்க. இப்போ அதை பிச்சு எப்படியாவது வெளியில எடுக்கணும். ஸோ அந்த பொண்ணுக்கு ஒயின் எல்லாம் கொடுத்துட்டு அதை அப்படியே வேகமா அறுத்துது அந்த இதை வெளியில எடுப்பாங்க பாருங்க. அவளும் அப்படியே வழியில கத்துவா. இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு அவளுடைய உடம்புல அங்கங்க ஓட்டையை போட்டு அந்த செடியை வந்து வெளியில எடுத்துடுறாங்க. ஆனாலும் அந்த லவர் பொண்ணு என்ன சொல்றானா, இந்த மாதிரி என்னுடைய மண்டையில எல்லாம் அது ஊறுற மாதிரி இருக்குது, ஸோ நான் சாக போறேன் தானே, உண்மை சொல்லுங்க அப்படின்னதும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, நீ தைரியமா இரு, உன்னுடைய உடம்புல இருந்து எல்லாத்தையுமே எடுத்தாச்சு, ஏன் நீ இப்படி பயப்பட்டு இருக்கிற, அதெல்லாம் ஒன்றாகாது, இந்த வைனை குடி அப்படின்னு வைனை கொடுக்கவும் தான் அவளுடைய நெத்தியில பாக்குறாங்க. பார்த்தா உண்மைக்குமே அந்த வேர் வந்து அவளுடைய நெத்தியிலலாம் சுத்திட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பா நெத்தியா இருந்தா சாவு தானே, அதனால இவளுடைய டைம் முடிய போகுதுன்ற மாதிரி மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ லவர் பையன் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றான். ஸோ கண்டிப்பா நம்ம இங்கேருந்து ஓடி அந்த ஜீப் எடுக்கணும், அப்பதான் தப்பிக்க முடியும்ன்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். ஸோ அடுத்தது அப்படியே டென்ட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கும்போது இந்த லவர் பொண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே எந்திரிக்கிறா. என்னன்னு பார்த்தா வெளியில வந்து அவங்க மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து அவளுடைய உடம்புல ஊறுற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா, அங்க எல்லாமே அவளே கிழிச்சு அப்படியே அந்த செடியை வந்து வெளியில எடுக்க ஆரம்பிக்கிறா. ஸோ சத்தம் கேட்டு எல்லாருமே வெளியில வந்துடுறாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது இவ குத்து உயிரும் கொலை உயிருமா இருப்பா பாருங்க. பாக்குற நமக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும். அந்த அளவுக்கு அவ குத்தி குத்தி அவளுடைய உடம்புல இருந்து செடியெல்லாம் எடுத்திருப்பா. நம்ம ஹீரோ வந்து தடுக்கலாம் ட்ரை பண்ணுவா. ஆனா நம்ம ஹீரோடைய கையிலையும் ஒரு காயத்தை போட்டுருவா. உடனே ஒரு பையன் சொல்றதை கேளு, நிப்பாட்டு அப்படின்னு பக்கத்துல வரவும் டக்குன்னு வேகமா கத்தி எடுத்து அவனுடைய நெஞ்சிலேயே சொருக்கிட்டா. தெரியாம தான் சொருக்கிருப்பா. அதுக்கப்புறம் தான் சென்ஸ்கே வரா. ஐயோ நான் தெரியாம குத்திட்டு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு கதறி அழுவா. ஆனா என்ன பண்றது, அவன் வந்து அந்த இடத்துல செத்து போறான். ஸோ இப்போ
இப்போ அந்த லவர் பொண்ணுக்கும் வழி தாங்க முடியல. அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட கெஞ்சிரா, என்னை எப்படியாவது கொலை பண்ணிருங்க, என்னால் முடியல, என்னால் வாழ முடியாது, நான் செத்துருவேன், இந்த வழி தாங்க முடியல, கொன்றுங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் ஒன்றாகாது, உனக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சு போகுது. அதனால வேகமாக அந்த கத்தி எடுத்துட்டு வந்து அவளுடைய கதையுமே முடிச்சிட்டான். அவ்வளோதான். இப்போ மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தான். ஸோ 2 பேருமே சோகமாக இருக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம ஏதாவது முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, இதான் அந்த ஜீப்போடைய சாவி, நம்ம ஒரு பிளான் போட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் உன் மேலே இந்த ரத்தத்தெல்லாம் தடவி கீழே தூக்கிட்டு போகிறேன், அவங்க கிட்ட நிறைய பேசி அவங்கள திசை திருப்புறேன், அந்த கேப்பில் நீ எந்திரிச்சு ஓடிரு, சரியா? ஸோ நீயாவது உயிரோடு இருக்கணும், நான் செத்தாலுமே பரவாயில்ல, ஆனால் நீ போயிட்டு ஆட்களை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துரு, சரியா? அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இறந்து போன ஃப்ரெண்ட்ஸோடைய உடம்புல இருந்த ரத்தத்தை எடுத்து இங்கே நம்ம ஹீரோயின் மேலே தேய்ச்சிட்டு ஹீரோயினை அப்படியே மெல்ல கீழே கொண்டு வரான். ஆக்சுவலாக ஹீரோயின் செத்த மாதிரி அவங்க கிட்ட நடிக்க சொல்லியிருந்திருப்பான். அதே மாதிரி ஹீரோயின் அசையாமல் இருக்க இவன் அப்படியே மெல்ல ஹீரோயினுடைய பாடியை கீழே தூக்கிட்டு வந்து அவங்க எல்லாரும் முன்னாடியும் வைக்க அவங்களும் அப்படியே குறுகுறுன்னு பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து அப்படியே நடந்துக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறான். அந்த பழங்குடியினரும் நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், சந்தோஷமா டைம் என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தோம், அது நாங்கள் பண்ண தப்பா, எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்ல, பெருசாக நாங்கள் என்ன ஆசைப்பட்டுட்டோம், வாழ தானே ஆசைப்பட்டோம், அப்படி இப்படின்னு டைலாக் பேசிட்டு இந்த சைடு கொண்டு வந்து ஹீரோயின் பேரை சொல்லி கத்தவும் டக்குன்னு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த பழங்குடியினரும் ஹீரோயினை பார்த்து திரும்பவும் உடனே நம்ம ஹீரோ வேகமாக முன்னாடி வரான். டக்குன்னு ஹீரோ மேலே அம்பை விட்டுட்டு அடுத்தது வேகமாக ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் திரும்பி பார்க்கலையே, வேகமாக ஓடுறா. வந்த பாதை அவளுக்கு லைட்டாக ஞாபகம் இருக்கும் இல்லையா, அந்த வழியா வேகமாக எப்படியோ ஓட ஆரம்பிக்கிறா. ஸோ இந்த சைடு இந்த பழங்குடியினர்ல ஒருத்தர் இருந்தார்ல, அவரு நம்ம ஹீரோ பக்கத்தில் வராரு. பார்த்துட்டு அவருக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் அப்படியே கன் எடுத்து ஹீரோவுடைய நெத்திலையா ஷூட் பண்ணி ஹீரோவை போட்டு தள்ளிடுறாரு. இப்போ மிச்சம் இருக்கிறது ஹீரோயின் மட்டும்தான். அவன் அப்படியே காட்டுக்குள்ள வேகமாக ஓடி வர பின்னாடியே துரத்திட்டு இருக்காங்க. எப்படியோ இவா கடைசியில் ஓடி அந்த ஜீப் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறா. அதுல ஏறி சாவியை போட்டு ஆன் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அது ஆன் ஆகவே மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப நாள் நின்றுட்டு இருந்திருக்கும் இல்லையா, இவளும் விடாமுயற்சியில ஆன் பண்ணிட்டே இருக்க கரெக்டா அந்த பழங்குடியினரும் பக்கத்துல வந்துருவாங்க. ஆனா நல்ல வேலையா இந்த காரும் ஆன் ஆகிடுது. அப்புறம் என்ன, வேகமா அந்த வண்டி எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறா. எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல அந்த பழங்குடியினர்கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் மட்டும் தப்பிச்சிட்டான்னு நினைக்கும் போது ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்னன்னா ஹீரோயினுடைய மூஞ்சில அந்த செடி ஊறுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அவளுடைய உடம்புக்குள்ளேயே அந்த செடி இருக்குதுன்ற மாதிரி நமக்கு புரிய வருது. அப்படியே படத்தையே முடிக்கிறாங்க. ஆனா கடைசி சீன்ல என்ன ஆகுதுன்னா, அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட மேப்பையும் வச்சுட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் அந்த கோயில் பக்கத்துல வராங்க. அதோட அந்த கதையுமே முடிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த செடி என்னது, எதுக்கு இவங்களை அட்டாக் பண்ணுது, அந்த பழங்குடியினர் எதுக்கு அந்த செடியை பார்த்து இவ்வளோ பயப்பட்டாங்க அப்படின்ற எதையுமே இவங்க வந்து ரொம்ப டீப்பாக கொடுக்கல. ஆனா அந்த செடி வந்து ஏதோ ஒரு வைரஸ் மாதிரி, அது யார் மேலெல்லாம் படுதோ அவங்க வந்து கண்டிப்பா செத்து போயிடுவாங்க. அது போக அந்த செடி வந்து மற்றவங்களுக்கும் பரவக்கூடியது போல. அதனால தான் அந்த பழங்குடியினர் அவங்க இனத்துல இருந்த ஒரு சின்ன பையன் மேல அந்த செடி பட்டதுமே சின்ன பையனு கூட பார்க்காம போட்டு தள்ளியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த வைரஸ் வெளியில பரவிடக்கூடாதுன்றதுக்காக அதை பாதுகாத்துட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அதனால தான் ஹீரோடைய கேங்கையும் மேல இருந்து கீழே இறங்க விடல, மேலேயே ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க போல. ஆனா கடைசியில நம்ம ஹீரோயின் மட்டும் தான் தப்பிச்சிருக்கிறா. ஸோ ஹீரோயினும் இன்னும் முழுமையா தப்பிக்கல. ஒருவேளை அவ அங்கிருந்து தப்பிச்சு போய் மற்றவங்களுக்கு பரப்பி விட வாய்ப்பு இருக்குது, இல்லைனா டெக்னாலஜி மூலமா அதை வந்து வெளியில எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி நடந்திருக்கலான்ற மாதிரி நம்ம தான் நினச்சிக்கணும். ஸோ படம் ஆனால் பயங்கர த்ரில்லாக இருந்துச்சுல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி வித்தியாசமான சூப்பரான படத்தெல்லாம் நம்ம டெய்லி பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.